ஹலோ கனிங் சேனல் பீப்புள், அஜித் சாருக்கே இந்த நிலைமைனா பார்த்துக்கோங்களேன் அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் ஒரு சில விஷயங்கள் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜித் சாருக்கு இப்போ ரீசெண்டாக ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி மார்ச் மந்த்தே ஒரு ஆப்ரேஷன் அது கால்வாசி நடந்துருச்சு. மிச்சம் இருக்க 75% வந்து இனிமேல் வந்து வர மந்தில் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 இயர் ரெஸ்ட் எடுக்க போகிறாரு. அவங்க உடம்பு கொஞ்சம் ஓரளவுக்கு சீரியஸாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாக இருந்துச்சு. இதை பார்த்தவொடனே நமக்கே வந்து கஷ்டமாக இருக்கும்போது அவங்க ஒய்ஃபான ஷாலினி மேடமுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண்ணுற உங்களுக்கு நடக்கிற எல்லா விஷயமே என்ன கேட்டால் இந்த பைக்குனால தான் நடக்குது. அதால் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைக்கை நான் என்ன பண்ண போகிறேன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி லோக்கல் மெக்கானிக்காக ஒருத்தவங்களை கூப்பிட்டு அந்த பைக்கை மொத்தமாக டிஸ்அசம்பிளி பண்ணிவிட்டு அந்த பைக்கை வந்து சேல் பண்ணுறதாகவும் இருக்கிறாங்களாம். கிட்டத்தட்ட வந்து அடித்து உடைக்காத குறையாக தான் அந்த பைக்கை அப்படின்னு அவரையும் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்ப்பா இதுக்கும் அதுக்கும் என்னப்பா சம்மந்தம், ஏன்ப்பா பைக் உடைக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டாக்டர்ஸ் இப்போ அவரை ப்ரெஷர் ஆகக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் ஓவர் ஸ்பீடிங் ரைடிங் பண்ணக்கூடாது, ட்ராவல் பண்ணக்கூடாது, எவ்வளோ கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. பட் அஜித் சார் ஒரு பைக் ஃப்ரீக் அப்படின்றதுனால அவரால் வந்து இது எதையுமே கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்க முடியல. கண்டிப்பாக வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொன்னால் போவேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து போகிறாரு. ரேஸ் கூட பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து வேகமாக போகக்கூடாது அப்படின்னு சொன்னால் போவேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் வண்டியை வேகமாக த்ராட்டில் பண்ணி ஓட்டிட்டு போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் பண்ணும்போது கிட்டத்தட்ட அவருக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹை ப்ரெஷர் ஆகிடுறாரு ஓவர் ஸ்பீடிங்கில். ஸோ அதனால் வந்து மறுபடியும் வந்து ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய தேவை ஏற்படுது. ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாலுமே அது பிரோஜனம் இல்லாமல் ஆகிடுது. ஸோ இவ்வளோ பிரச்சனைகளுமே காரணம் வந்து அந்த பைக் இருக்கிறதுனால தான். அந்த பைக் இல்லை அப்படின்னா அவர் வீட்லேயே இருப்பார், ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் வருவார். ஸோ இது மட்டும்தான் வந்து தேவையில்லாத விஷயமா இருக்குது. அதனால் அந்த பைக்கை வந்து நாங்கள் வந்து மொத்தமாக டிஸ்அசம்பிளி பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. இவருக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து ஒரு பைக்கே ப்ரெசென்ட் பண்ணி கொடுத்தேன். பட் ஆனால் அவர் அதை வச்சே இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் நினச்சி பார்க்கல. ஸோ அதனால் அந்த பைக்குமே நாங்கள் வந்து சேல் தான் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் சோஷியல் மீடியா பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. ஏன்னா வந்து அஜித்குமார் சாருக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்ற மாதிரி. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நமக்கு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஷாலினி மேடம் எடுத்த முடிவு கரெக்டாக அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு போங்க. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோட் திரைப்படம். கிட்டத்தட்ட வந்து இப்போத்தி வர படங்கள்லாம் வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் வந்து ட்ரெய்லரை லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய பேர் வந்து கோட் திரைப்படத்தோட ட்ரெய்லர் எப்போன்னு கேட்கும்போது விஜய் சார் கிட்ட பெர்மிஷன் கேட்டிருக்கோம். அவர் வந்து ஒரு கிட்ட போய் லான்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. செப்டம்பர் 5 படம் வர்றதுனால மேபி வந்து ஆகஸ்ட் 25 கிட்ட வந்து நீங்கள் ட்ரெய்லரை பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்களாம். சரி ஓகேப்பா, இசை வெளியீட்டு விழான்னு ஒன்று நடக்குமே, அது என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்வியஸாக அது வந்து இசை வெளியீட்டு விழா நடக்க தான் போகுது. விஜய் சார்கிட்ட பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம், அவர் கண்டிப்பாக வந்து பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதனால் வந்து தலைவன் பதிலுக்காக மட்டும்தான் வெயிட்டிங். கண்டிப்பாக வந்து விஜய் சார் வந்து ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னா இசை வெளியீட்டு விழா அப்படின்றது எப்போ எங்கே என்ன கதை அப்படின்றது தெரிய வந்துடும். ஸோ அதனால் யாரும் எதுவும் ஃபீல் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க மக்கள் சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளோ படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் வெயிட் பண்ணுறீங்கன்னு பதிவு பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் சொல்லுங்கள் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.